வணக்கம். இந்த வேற்றுமொழி படங்களுடைய டயலாக்ஸை புரிஞ்சிக்க சப்டைட்டில்ஸ் உதவி இருக்குது. ஆனால் அந்த படங்களுடைய டைட்டில்ஸை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. அட்லீஸ்ட் இன்றைக்கி இந்த படத்துடைய டைட்டில் கார்டு வரும்போது அதோடைய மீனிங் என்னன்றதை சப்டைட்டில்ஸில் போட்டாங்க. ஆனால் சம்டைம்ஸ் அப்படி வரதும் கிடையாது. இந்த படத்துடைய டைட்டிலை எப்படி சொல்லணும் அப்படின்னு முதல்ல எனக்கு தெரியல. சும்மா விளையாட்டுக்கு இந்த பச்சை சட்டைங்கிறது தான் சட்டை பச்சைன்னு மாற்றி சொல்கிறாங்க போல இருக்குன்னு சும்மா சொல்லிட்டு இருந்தேன். சத்தா பச்சா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய பேர். டூ ஆர் டை அப்படின்ற மாதிரி அர்த்தமாக தமிழில் ஈக்குவலன்ட் டேர்ம்னா இந்த வாழ்வா சாவா அப்படிங்கிற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். இது WWE சண்டை அடிப்படையாக வச்சு எடுக்கப்பட்டிருக்கிற ஒரு படம். இந்த படத்துடைய ட்ரெய்லரில் இந்த படத்துடைய டைட்டில் நிறைய லாங்குவேஜில் போட்டிருந்தாங்க. அதனால தான் தமிழில் ஃப்ரீஸ் பண்ணி நான் வச்சுருக்கேன். ஆனால் படம் இன்றைக்கி மலையாளத்தில் மட்டும்தான் சென்னையில் ரிலீஸ் ஆயிருக்கு. எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்கிறேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்துங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மெம்பராகவும் ஆகலாம். சத்தா பச்சா த ரிங் ஆஃப் ரவுடிஸ். சின்ன வயசுலேருந்தே ரெஸ்லிங் சண்டை மேலே அதிக பேஷனும் ஆசையும் இருக்கிறவங்க அர்ஜுன் அசோகன், ரோஷன் மேத்யூ, இஷான் ஷவுகத், இவங்க 3 பேரும். இதில் அர்ஜுன் அசோகன், ரோஷன் மேத்யூ 2 பேரும் ஸ்டெப் பிரதர்ஸ் மாதிரி. இவங்களை வளர்த்தது வால்டர் அப்படிங்கிற ஒரு பிரபலமான ரெஸ்லிங் ஃபைட்டர். இவங்க கூடவே இருந்தால் தன்னுடைய பையனும் ரெஸ்லிங் அது இதுன்னு கெட்டு போயிடுவான்னு பயந்து இஷானோட அம்மா சின்ன வயசுலேயே அவனை வேறு ஸ்டேட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. பல வருஷங்கள் கழிச்சு திரும்ப கொச்சினுக்கு வராரு இஷான். அர்ஜுன் அசோகன் தன்னுடைய பொண்ணோட கொச்சினில் இருக்கார். ஃபினான்ஷியலி ரொம்ப கஷ்டத்தில் இருக்கார். ரோஷன் மேத்யூ ஜெயிலில் இருக்கார். கொச்சினில் WWE மாதிரி ரெஸ்லிங் மேட்சஸ் நடத்தலாம் அப்படின்னு ஒரு ஐடியா கொடுக்குறாரு இஷான். அதை காஸ்டியூம் ரெஸ்லிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கான ஆட்களை தேடி அசம்பிள் பண்ணி ரெஸ்லிங் மேட்சஸை நடத்துகிறாங்க. இவங்களுக்கு ஆப்போசிட் கரகாட்ட பாட்டி ஒன்று இருக்குது, சின்ன வயசுலேருந்தே இருக்காங்க. தென் ரோஷன் மேலேயே கொலகாண்டில் சுற்றிட்டு இருக்கிற 2 கேரக்டர்ஸ் இருக்காங்க. இவங்களால் வர பிரச்சனைகள் என்னென்ன, அதையெல்லாம் நம்ம ஹீரோஸ் நல்லா சமாளிக்க முடிஞ்சுதா இல்லையா, ரோஷன் மேத்யூ ஏன் ஜெயிலுக்கு போனார், இதெல்லாம் தான் இந்த சத்தா பச்சா. RDXும் ஆலப்புழா ஜிம்கானாவும் கலந்தா மாதிரியான ஒரு படம் இது. ஆலப்புழாவில் கதைன்னு பெருசாக எதுவும் கிடையாது. ஜஸ்ட் கேரக்டர் ஆர்க்ஸ், இந்த பாக்ஸிங் மேட்சஸ், இந்த மொமெண்ட்ஸ் மட்டுமே. RDXில் டிப்பிக்கலாக ஒரு கமர்ஷியல் படத்துக்கான ஸ்டோரி இருந்தது. ஸோ அப்படி ஒரு கமர்ஷியல் படத்துக்கான ஸ்டோரியையும் ரெஸ்லிங் மேட்சஸ் அதோடைய மொமெண்ட்ஸையும் வச்சு ஒரு சாலிட் என்டர்டைனரை டெலிவரி பண்ணியிருக்காரு இயக்குனர் அத்வைத் நாயர். படம் ஆரம்பத்துலேருந்து முடிகிற வரைக்கும் ஒரு எனர்ஜியை மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கு WWF WWE மேட்சஸ் பிடிக்குன்னா கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு நல்லாவே கனெக்ட் ஆகும். லைக்கபிளான கேரக்டர்ஸ், ஹியூமர், சின்னதாக ஒரு அப்பா பொண்ணு சென்டிமெண்ட், கொஞ்சம் ஸ்மார்ட்டான வில்லன், அண்டர்டாக்ஸ் அச்சீவ் பண்ணுற டெம்ப்ளேட்னு கலந்து கட்டி ஒரு படம். இதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் செம்ம என்டர்டைனிங்காக போகுது. மலையாள படங்கள் அடிக்கடி பார்க்குற மாதிரியே ஒரு ஊரோட பேக் ட்ராப்பை அழகாக எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுறதுனால அது இந்த திரைக்கதையை சுற்றி ஒரு லைஃபை கிரியேட் பண்ணுது. கொச்சினை பற்றி சென்னையில் இருக்கிற எனக்கு என்ன தெரியும், ஆனால் ஸ்டில் கொச்சினில் வெள்ளிக்கிழமை சாயங்காலம் யாருமே ரோட்டில் கூட நடமாட மாட்டாங்க, எல்லாருமே ரெஸ்லிங் மேட்சை பார்க்க போயிடுவாங்க அப்படின்னு சொல்லும்போது அது எக்ஸாஜரேட்டட் கற்பனையாக இருந்தாலுமே கூட அதை ரசிக்க முடியுது. இந்த படத்துக்காக அதை நம்பவும் முடியுது. ஆரம்பத்தில் சின்ன பசங்க கேரக்டர்ஸை வச்சு கதையை ஸ்ட்ராங்காக செட் பண்ணதுனால வளர்ந்த அப்புறம் அந்த கேரக்டர்ஸ்க்கான அந்த எமோஷனல் ரேப்போ அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியுது, ரிலேட் பண்ணிக்க முடியுது. ரெஸ்லிங் மேட்சஸ் தான் இந்த படத்துடைய கோர். அவுட்ஸ்டாண்டிங்கான எக்ஸிகியூஷன். அந்த மேட்சஸ் எல்லாமே சினிமா சண்டையே WWE மாதிரி சும்மா சண்டை போடுறது தான். ஆனால் இங்கே இன்னும் டீட்டெயில்டாக நாமளே ரிங் பக்கத்துல இருந்து பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலை கொண்டு வந்திருக்காங்க. இஷான் இன்ஹேலர் யூஸ் பண்ணுற விதம், ரே மிஸ்டீரியோட இந்தியன் வெர்ஷன் ஓப்பனாக சொல்லிட்டு இந்த நைட்ரோ கிளிங்கிற ரெஸ்லிங் கேரக்டரை எஸ்டாப்ளிஷ் பண்ண விதம், திடீர்னு வர ஒரு பிரச்சனையை இவங்க சமாளிக்கிற விதம்னு ஸ்மார்ட்டாக, ஷார்ப்பாக, ஹியூமரஸாகவும் கொண்டு போயிருக்காங்க. பட் முதல் பாதியில் இருந்த எனர்ஜி 2வது பாதியில் மிஸ்ஸிங். நிறைய கேரக்டர்ஸ், கலர்ஃபுல்லான காட்சிகள், சம்பவங்கள், ஜாலியான ஒரு வைப்புன்னு ஃபர்ஸ்ட் ஹாஃபில் மொத்தமாக சொல்லிடுறாங்கன்றதுனால செகண்ட் ஹாஃபில் அவ்வளோ மீட் இல்லை. வில்லன் கேரக்டரோட நடவடிக்கைகள் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக தெரிஞ்சாலுமே கூட அவ்வளோ ஈஸியாக அந்த கேரக்டர்னால மேனிப்புலேட் பண்ண முடியுதுங்கிறத நம்ப முடியல. ஒரு ரகசியத்தை வச்சு தான் ட்ராமா, டென்ஷன்லாம் க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அந்த விஷயத்தை நானே ரிவீல் பண்ணுறேன் அப்படின்னு சம்மந்தப்பட்ட கேரக்டரே ஒரு கடத்தில் சொல்லிடுவார். ஆனால் அதை அங்கே ரிவீல் பண்ணாமல் விட்டது கதையோடைய கன்வீனியன்ஸுக்காக மட்டுமே இருக்குது. 1 hour செகண்ட் ஹாஃப் ஓடுதுன்னா அதில் ½ an hour சண்டை மட்டும்தான். அதோடைய லென்த்தை கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். பட் அகைன் அந்த சண்டை காட்சி படமாக்கப்பட்ட விதம், ஒரு சர்ப்ரைஸ் கேமியோ, மாஸ் மூமெண்ட்டுன்னு ஒரு மாதிரி சமாளித்து ரொம்ப ட்ராக் பண்ணாமல் முடிச்சிடுறாங்க. முக்கியமாக சோக் ஸ்லாமுக்கான கால் பேக்கும், சின்ன வயசில் சின்ன பசங்க பண்ண ஒரு விஷயத்தோடைய கால் பேக்கும் கிளைமேக்ஸில் கரெக்டான ஒரு சூப்பர் மூமெண்ட்டில் வரும்போது அது ஸ்கில்ஃபுல்லான ரைட்டிங்கையும் எக்ஸிகியூஷனையும் காட்டுது. இந்த படத்தில் எனக்கு பெரிய சர்ப்ரைஸ் அர்ஜுன் அசோகன் தான். நான் அவரை பார்த்ததெல்லாம் ரொம்ப சாஃப்டான கேரக்டர்ஸில் இந்த படத்தில் ஆக்ஷன் ஹீரோவாக பிரமாதமாக ஸ்கோர் பண்ணியிருக்காரு அசோகன். அவருடைய இந்த ஃபிசிக், தாடின்னு அப்பியரன்ஸும் சரி, நடித்த விதமும் சரி, பெர்ஃபெக்டான ஒரு மீட்டரில் இருந்துச்சு. ஆக்ஷன் சீன்ஸையும் கன்வின்சிங்காகவே புல் ஆஃப் பண்ணியிருக்காரு. எக்ஸ்டெண்டட் கேமியோ மாதிரி தான் ரோஷன் மேத்யூஸோட ரோல். ஆனால் ஆக்ஷன் நடக்கும்போது அவர் காட்டுற அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஏதோ ஸ்பிளிட் பர்சனாலிட்டி மாதிரி இருக்குது, நம்பவே முடியல. இஷான் ஷவுகத்தும் நல்லா நடிச்சிருக்காரு. வில்லனா விஷாக் நாயர் கொஞ்சம் லவுடான கேரிகேச்சர் ஹாலிவுட்டிஷ் வில்லனா தெரிஞ்சாலுமே கூட ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டராக இருக்காரு. அப்பா கிட்டே இருந்து அப்ரூவல் கிடைக்கணும்னு நினைக்கிற ஒருத்தரா இந்த கேரக்டர் மேலே லைட்டாக பாவப்படவும் வைக்கிறாங்க.
விஷாக் கரெக்டான ஃபிட்டாக இருக்கார் அந்த கேரக்டரில். குட்டி பொண்ணு வேதிகா ஸ்ரீகுமார் இம்ப்ரெசிவ். சண்டை போடுற அந்த 4 பேர், நைட்ரோ கிளியா வர காமன், ரெஸ்லிங் கோச்சா வரவர், அனௌன்சர், ரெஃப்ரியா வர ஒருத்தங்கன்னு எல்லாருமே நைஸ். ஆனந்த் சி சந்திரனுடைய சினிமாட்டோகிராஃபி, பிரவீன் பிரபாகரோட எடிட்டிங், கலை கிங்ஸனுடைய ஸ்டன்ஸ், ப்ரொடக்ஷன் டிசைன், காஸ்டியூம்ஸ், சவுண்ட் டிசைன், இப்படி ஒவ்வொரு டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்டும் இந்த படத்தை என்டர்டெய்னிங்காக என்கேஜிங்காக மாற்ற கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. எக்ஸப்ஷனலான ஒர்க். சனூப் தைக்கூடமுடைய டயலாக்ஸும் ஸ்க்ரீன் பிளேவும் ரொம்ப பேசிக்காக இருந்தாலுமே கூட அதை சரியாக பண்ணியிருக்காரு. ஷங்கர் எஹசான் லாயோடைய முதல் மலையாள படமாக பாடல்கள் அப்பப்போ கேட்க நல்லா இருக்கு, ஆனால் மைண்டில் பெருசாக நிற்கல. அவங்கள விட முஜீப் மஜீதோடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஸ்டாண்ட் அவுட்டாக தெரியுது. மொத்தத்தில் இந்த சத்தா பச்சா த ரிங் ஆஃப் ரவுடிஸ் ஒரு சாட்டிஸ்ஃபைங்கான கமர்ஷியல் என்டர்டெய்னர். கண்டிப்பாக தியேட்டரில் மட்டுமே பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய படம். விருப்பம் இருக்கிறவங்க ட்ரை பண்ணுங்கள், தியேட்டர்ஸில் மட்டுமே பாருங்கள். UA 13+ கொடுக்கப்பட்டிருந்தாலுமே கூட என்னுடைய பார்வையில் இந்த படத்துடைய சண்டை காட்சிகள் பொய்யா இருந்தாலும் அதோட இன்டென்சிட்டி செம்மையாக இருந்துச்சா, ஸோ UA 16+ ரேட்டிங்கு கண்டிப்பாக குவாலிஃபை ஆகும்.